என்னம்மா பொண்ணு வீட்ல இருந்து யாரையும் காணோம், சேகரையும் காணோம். என்னாச்சு? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். சேகர் பிளான் போட்டா மிஸ்ஸே ஆகாது. இதோ சேகரே வந்துட்டானே. ஏன் சேகரு, ஏன் இவ்வளவு லேட்டு? வா சொல்றேன். என்னப்பா இன்னும் பொண்ணு வீட்ல இருந்து யாருமே வரல, நீயும் இவ்வளவு லேட்டா வர? என்னாச்சு? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சேகர் சொல்ற? இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்த, நீ நடக்காதுன்ற. அப்ப நம்ம பிளானு? அப்ப லண்டன் ட்ரிப்பு? நான் தான் நடக்காதுன்னு சொல்றேன்ல. இப்போதைக்கு யாருக்கும் சந்தேகம் வராம நாம இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அதான் முக்கியம். என்னப்பா சொல்ற? உனக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? அது ராத்திரி தூக்க கலக்கத்துல எங்கேயோ போட்டுட்டேன் சேகரு. என்ன நடந்துச்சு சொல்லு, வயித்த கலக்குது. நான் சொல்றத தெளிவா கேளுங்க. ஐயோ, அப்ப நம்ம மாட்டிக்க போறோமா? அதெல்லாம் மாட்ட மாட்டோம். என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப பயமா இருக்கு சேகர். ஐயோ, அடுத்த தடவை இவ்வளவு கூப்பிடாத சேகரு, சரியான தொடநடுங்கியா இருக்கா. இங்க பாருங்க, டவுட் வந்ததுன்னா மொத்தமா கம்மி தானும் பாத்துக்கிறேன். இல்ல சேகர், நான் தைரியமா தான் இருக்கேன், டவுட் வராது. சரி சேகரு, நீ போய் கிளம்பு. ஏய், ஏன் இப்படி பதட்டமா இருக்க? நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க. கொஞ்சம் முதல் சிரிச்சு முகமா இருக்கு. யோ, வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்க. என்ன வேற சிரிக்க சொல்றியா? இங்க பாரு, யாரு என்ன கேட்டாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ சும்மா வந்தா போதும். வா வாடி. வாமா, வா. வாங்க சம்பந்தி. வாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவேற்பீங்கன்னு பார்த்தா உங்களை நாங்க வரவேற்க வேண்டியதா இருக்கு. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, அது வீட்ல எல்லாத்தையும் அதான் எடுத்து வச்சுட்டு இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, எங்க என் மருமக? அவளாவது முன்னாடி வந்திருப்பான்னு நானும் மண்டபம் முழுக்க தேடுறேன், ஆளையே பார்க்க முடியல. என்ன சம்பந்தியம்மா முழிக்கிறீங்க? வித்யா எங்க? வித்யா, வித்யா, அது வித்யா என் மகன் கண்ணனோட கோயிலுக்கு போயிருக்குமா, வந்துருவா. இந்த நேரத்துலயா? அது ஒண்ணு இல்ல, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தங்கச்சி சமாதிக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்ல. இத சொல்றதுக்கு சம்பந்தியம்மா ஏன் இப்படி பதட்டப்படுறாங்க? அது ஒண்ணு இல்ல, நீங்க லேட் ஆயிடுச்சுன்னு கோவப்பட்டீங்கல்ல, அதுல கொஞ்சம் பதட்டமாயிட்டா. என் மருமக வந்த உடனே சொல்லுங்க, அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரிங்க சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. சரிங்க, வா. ஏன் நீலா, ஏன் இப்படி பண்ற? இல்லாத பொண்ணு இருக்குன்னு எப்படியா போய் சொல்றது? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம முகத்துல காரி துப்புவாங்க. இந்த பார், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுக்குள்ள வித்யா வந்துருவோம். உள்ள போ. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியல. போ நீலா. அம்மா, இந்தா. வணக்கம். என்ன ஆக போதோ தெரியலையே. வணக்கம் சார். வா. வித்யா, வித்யா. ஹலோ அப்பா. என்னாச்சுடா? வித்யா எங்கேயாவது பாத்தியா? அப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன்ப்பா, எங்கேயுமே இல்லப்பா. இன்னும் 2 கோயில் இருக்குப்பா, அங்க போய் விசாரிச்சு சொல்றேன். சரி சரி, சீக்கிரம் பாரு. சரிப்பா, ஓகே.
அண்ணா போங்கண்ணா, அந்த பக்கமா போங்கண்ணா. ஏங்க என்ன என்ன கிடைச்சாலா? உன்னை உள்ளதானே இருக்க சொன்னேன். ஐயோ இப்படியா உள்ள இருக்கிறது? அத்தனை பேர் பொண்ணு எங்கன்னு பலாப்பழத்துல ஈ மொக்கிற மாதிரி மொக்கிறாங்க. என்னைக்கு என்னையா பண்ண சொல்ற? யோ நம்ம வச்சு கழுத்தை எடுத்துட்டு போயிட்டாயா? அவ வரமாட்டா. அவ மெட்ராஸ்க்கே ஓடி போயிருப்பா. நீலாவதி, கொஞ்ச நேரம் வாய முறியா? நீயே இல்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டுருவ போல இருக்க. இந்த பார், வித்யா அந்த மாதிரி பண்ற பொண்ணு இல்ல. இத பாரு, இப்படியே அவளை நம்பிட்டு கடைசியில இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிக்க போற. நீலா, முதல்ல உள்ள போயா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். ஐயோ, பேசாம வீட்லயே இருந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். இந்த ஆளு பேச்சு கேட்டு இங்க வந்து என்ன நடக்கும்னு தெரியாம திக்கு திக்குன்னு இருக்கே. அம்மா இப்படியே எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? நீ போய் வெளியில என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாடி. என்னால யாராவது துறை துறை கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். நீ வேற ஏண்டி என்ன இப்படி படுத்துற? சொன்னதை மட்டும் செய். போ போ. இம்ச. நாளை ஆயிடுத்து, மாப்பிள்ளையாச்சுன்னு வாங்க. சரிங்க ஐயரே. சேகர், ம், உன்னை ஐயர் கூப்பிடுறாங்க. அவங்க இன்னும் வரல. வரல சேகர் இன்னும். சீக்கிரமா நம்ம ப்ளே பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி சேகர், வா. ம். மாப்பிள்ளை மேடைக்கு வந்துட்டாருமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வித்யாவை கூப்பிட போறாங்க. நம்ம வசமா மாட்ட போறோம். ஐயோ ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஐயோ கடவுளே, என்ன பண்றது? ஏய், இவ ஒருத்தி பேசாம உட்கார மாட்டே. போ போ. ஆனு மூஞ்சி பாரு நல்லா. டேய், பொண்ணு வீட்டுக்காரங்க யாரையும் காணோம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து, பொண்ணாச்சுன்னு வாங்க. சரிங்க. பொண்ணு கூட்டிட்டு வர சொல்றாங்கடி. ஐயோ, வணக்கம். வணக்கம். என்ன சம்பந்தி, ஐயர் பொண்ணை கூப்பிடுறாரு, நீங்க வித்யாவை கூட்டிட்டு வராம ரூம்குள்ள இருக்கீங்க. வித்யா எங்க இருக்கா? வித்யா, அக்கா காணோம். என்னது பொண்ண காணோமா? ஐயோ, என்ன சம்பந்தி இதெல்லாம்? இப்ப வந்து பொண்ண காணோம்னு சொல்றீங்க. எங்க போனா? காணோமா? ஐயோ, சொல்லுங்க நீங்க சம்பந்தி. ஒண்ணும் பதட்டப்படாதீங்க சம்பந்தி. வித்யா இப்ப வந்துருவா. என் பையன் ஐயோ, போயிருக்கான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பையன் கூப்பிட போயிருக்காமா. நீங்க பயப்பட தேவையில்லைமா. என்ன பேசுறீங்க? என்னங்க பொண்ண காணோம்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை எப்படிங்க மறைக்க முடியும்? இல்ல, அது எங்களை சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க சொல்றீங்களா? ஐயோ, இல்ல, இப்ப வந்துருவாமா. நான் போய் சொந்த பந்தத்துக்கிட்ட சொல்றேன். சரி. வாங்க வாங்க வாங்க. ஐயோ,
என்னங்க என்ன இது குழந்தை ஐயோ பொண்ணு ஓடி போயிட்டாளா? பொண்ண காணோம், பொண்ண காணோம். ஐயோ பொண்ணு ஓடி போயிட்டாளா? வித்யா கல்யாணத்துக்கு என் பேரனோட சேர்ந்து வரலான்னு பார்த்தேன். அது நடக்காம போச்சியா? அங்கெல்லாம் போகல தாத்தா, நான் விசாரிச்சுட்டேன். வேற எங்கேயா போயிருப்பான்? இப்போ வரைக்கும் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு தாத்தா. என்ன பண்றது? எனக்கு என்னமோ பயமா இருக்கியா? அவ எங்க இருந்தாலும் வித்யா கல்யாணத்துக்கு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தாத்தா. வெயிட் பண்ணி பாப்போம். சரி வாங்க தாத்தா. வாங்க. ஐயோ தம்பி, சொல்லுங்க. மாலையை கழட்டாதீங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. என் பையன் வித்யாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். என்ன கூட்டிட்டு வந்து யார் தாலி கட்டுறது? கல்யாண நேரத்துல வீட்டை விட்டு ஓடி போன பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு என் பையனை இழிச்ச வாயனா? அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. என் பொண்ணு ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா. இப்ப வந்துருவாமா. என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதான் உங்களோட பொண்ண பத்தி ஊர் முழுக்க மணக்க மணக்க பேசுறாங்களே. என்னம்மா சொல்றீங்க? என்ன பேசிக்கிறாங்க? அதான் உங்க பொண்ணும் இந்த ஊரோட பெரிய மனுஷனோட பேரன் ஒருத்தனும் ஒருத்தர் விரும்புறாங்களாமே. அத மறைச்சி என் தலையில அவளை கட்டி வைக்க பாக்குறீங்க. எல்லார் முகத்திலேயே கரிய பூசிட்டு அவனை கூட்டிட்டு அவ ஓடிட்டா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எல்லாத்தையும் மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நிறுத்துறா. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? தொலைச்சு என் பேரனை பத்தியும் பேத்தியை பத்தியும் என்னடா தெரியும் உனக்கு? உசுரை விட மான மரியாதை தான் பெருசுன்னு வாழ்ற பிள்ளைங்களை பார்த்து என்னடா சொன்ன? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இது பொய்ன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? கல்யாண நேரத்துல மண்டபத்துல இல்லாம வித்யா எங்க போனா? செல்வம், என்னையே இதெல்லாம்? வித்யா எங்க? சொல்லியா? வித்யாவை காணுங்க ஐயா. காணமா? ராத்திரி தூங்கும்போது கூட பார்த்தோம். காலையில விடிஞ்சப்ப பார்த்தா காணும். எங்க போனா என்ன ஆனான்னு இது வரைக்கும் எந்த விவரமும் தெரியல. என் மகன் அனுப்பி தேட சொல்லிருக்கேன். ஊர் முழுக்க தேடிட்டான். எங்கேயும் காணலைங்கய்யா. இப்ப பதில் சொல்லுங்க பெரியவரே. வித்யா மட்டும் காணாம போயிருந்தா கூட வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா உங்க பேரனும்ல சேர்ந்து காணாம போயிருக்கான். என்ன பாக்குறீங்க? நான் சொல்றது பொய்யா என்ன? உங்க பேரனும் காணும் தானே? நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. அவன் அந்த சஞ்சய் கூட தான் ஓடி இருக்கா. ஐயா, இவர் சொல்ற மாதிரி உங்க பேரனையும் காணுமா? ஆமா, நேத்து மதியத்திலிருந்து அவ வீட்டுக்கு வரல. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் காணாம போயிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க எங்க வேணா போயிருக்கலாம். ஆனா அவளை கூட்டிட்டு ஓடிட்டான்னு நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. ஊர் பெரிய மனுஷன், பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றவரு, உங்க பேச்சு உங்களுக்கே நியாயமா படுதா? எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது.
அவங்க 2 பேரும் நேர்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீ சொல்றது உண்மையானு பார்க்கலாம். என்ன அவங்க எப்ப நேர்ல வர்றது, நீங்க எப்ப முடிவு சொல்றது? பாபி, சொல்லுங்க தாத்தா. உதவிக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டுக்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வித்யாவும் என் பேரனும் எங்க இருந்தாலும் இந்த மண்டபத்துக்கு வந்து ஆகணும். தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. சரிங்க தாத்தா. பாபி, நானும் வரேன். சீக்கிரம் வா. வா சீக்கிரம். சீக்கிரம் எடுங்க. பாபி, இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி 2 பேரும் ஓடி போயிட்டாங்களோ? டேய், எனக்கு சஞ்சயை பத்தி நல்லாவே தெரியும். அவன் வித்யா கூட ஓடி போயிருக்க சான்ஸே இல்ல. அவங்க இது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மணி இப்போ 9:30 மணிக்கு மேல இருக்கும் வித்யா. மண்டபத்துல எல்லாரும் உன்னை தேடிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் போய் அந்த ரஞ்சித்தை பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்லணும். வா. அதுக்கு உங்களை உயிரோட விட்டாதானே? வித்யா, டேய் சஞ்சய், என்னடா ஆச்சு? உங்க 2 பேரையும் காணோம்னு மண்டபத்துல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. எங்கடா போனீங்க 2 பேரும்? டேய், எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல கார்ல ஏறுங்க. சரி, வாங்க. கார் எடுங்க. ஏறு. உட்காருங்க. சீக்கிரம். ஏய், அவங்க கார்ல தப்பிச்சு போறாங்கடா. வாங்கடா, பிடிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்னாச்சுடா? யாரா அவனுங்க? உங்களை எதுக்குடா துரத்துறாங்க? எல்லாம் அந்த ரஞ்சித்தோட ஆளுங்க. அவன் எங்க 2 பேரையும் கொல்ல ட்ரை பண்றான். அவங்க எதுக்கு உங்களை கொல்ல முயற்சி பண்ணணும்? அந்த ரஞ்சித் ரொம்ப கெட்டவன் கண்ணா. அவன் வேலையே பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுதான். அவன் மண்டபத்தை விட்டு தப்பிச்சிடக்கூடாது. வேகமா போ. சொல்றா. அண்ணே, அவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்கண்ணே. என்னடா சொல்ற? எப்படா விட்டீங்க? கடைசி நேரத்துல அவங்க வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்கண்ணே. 2 பேரையும் கார்ல வந்து கூட்டு போயிட்டாங்க. அநேகமா அவங்க மண்டபத்துக்கு தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எப்படின்னே தப்பிக்க போறோம்? நீங்க முதல்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. நான் பாத்துக்கிறேன். செல்வம், ஐயா, அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா திரும்பி வருவாங்க. ஓடி போனவங்க எப்படிங்க திரும்பி வருவாங்க? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்நேரம் அவங்க எந்த ஊரை தாண்டி போயிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க வர வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணணும்? எனக்கு வேற வேலை இல்ல. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு சாவகாசமா ஊருக்கு திரும்பி வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய மனுஷன் இருக்காருல, இவர் வீட்டுல விருந்து சாப்பாடு சாப்பிடுங்க. போங்க, இப்ப எல்லாரும் கிளம்புங்க. மா, கிளம்புமா.
சம்பந்தியமா சொல்லுங்க. இருங்க, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இந்த மண்டபத்திலிருந்து யாரும் ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. இது என் கட்டளை. என் பேரன் பேத்தி மேல இவன் பழி சுமத்தி இருக்கான். அது பொய்ன்னு நிரூபிக்காம நான் உங்களை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அவங்க வர மாட்டாங்க. தம்பி கொஞ்ச நேரம், நாங்க கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துங்களேன் ப்ளீஸ். சொன்ன கேளு தம்பி.